அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ் தான் புனியல் இஸ்லாம் அலா ஹம்சி. இஸ்லாம் மார்க்கம் அடிப்படை 5 விடயங்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் முதலாவது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வையும் அவனது ரசூலையும் சரியான முறையில் ஈமான் கொள்வது. அதாவது அல்லாஹ்வை நாம் எவ்வாறு சரியான முறையில் ஈமான் கொள்வது? அல்லாஹு தஆலாவுடைய தன்மைகளை நாம் அறிவதன் மூலமாகவும் கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வை நாம் சரியான முறையில் ஈமான் கொள்ள முடியும். அல்லாஹு தஆலாவுக்கென சில தன்மைகள் இருக்கு. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வலில்லாஹில் மஸலுல் அலா. அல்லாஹு தஆலாவுக்கு ஒப்புமை இல்லாத தூய்மையான தன்மை இருக்கு என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். அதில் முதலாவது அல் வுஜூத். அல்லாஹு தஆலா உள்ளான், அவனுடைய உள்ளமைக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது என்று ஈமான் கொள்வது. இரண்டாவது அல் வஹ்தானி. அல்லாஹு தஆலா இணைந்து தனித்தவன். அவனுடைய தாத்திலேயும் தான், அவனுடைய தன்மையிலேயும் தான், அவனுடைய செயலிலேயும் தான் அவன் இணைந்து தனித்தவன். அல் கிதம். அல்லாஹு தஆலா ஆரம்பம் இல்லாதவன். அனைத்து படைப்புகளையும் படைப்பதற்கு முன்பே அல்லாஹு தஆலா ஆரம்பம் இல்லாத தன்மையில் உள்ளவன். அல் பக்கா. அல்லாஹு தஆலா முடிவில்லாத தன்மையில் உள்ளவன். அவன் அழியவோ மரணிக்கவோ மாட்டான். அல் கியாமு பின் நஃப்ஸ். அல்லாஹு தஆலா எந்த ஒரு படைப்பின் பாலும் தேவை காண மாட்டான். அனைத்து படைப்புகளும் அல்லாஹ்வின் பால் தான் தேவை காணக்கூடியது. அல் குத்ரத். அல்லாஹு தஆலா வல்லமையுடையவன். சீரான பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளும் அனைத்தின் மீதும் அல்லாஹு தஆலா வல்லமையுடையவன். அல் இராதத். நாட்டம். இவ்வுலகில் ஏற்படக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டத்தின் பிரகாரமே நடக்கிறது. அல் இல்ம். அல்லாஹு தஆலா அனைத்தையும் நன்கறிந்தவன். இந்த உலகத்திலே நடக்கக்கூடியவைகள், நடந்தவைகள், நடக்க போவைகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா நன்கறிந்தவன். அஸ்ஸம். அல்லாஹு தஆலா கேட்கக்கூடியவன். கேட்டல் என்ற தன்மை என்பது படைப்புகளுடைய தன்மைக்கு மாற்றமானது. அல்லாஹு தஆலா எந்த ஒரு காதோ கருவியோ எந்த ஒன்றுமின்றி அனைத்தையும் அல்லாஹு தஆலா கேட்கக்கூடியவன். அல் பஸர். அல்லாஹு தஆலா பார்க்கக்கூடியவன். அல்லாஹு தஆலாவுடைய பார்த்தல் என்ற தன்மை படைப்புகளுடைய தன்மைக்கு மாற்றமானது. அல்லாஹு தஆலா எந்த ஒரு கண்ணோ கருவியோ இன்றி அனைத்தையும் அல்லாஹு தஆலா பார்க்கக்கூடியவன். அல் ஹயாத். அல்லாஹு தஆலா மரணம் இல்லாதவன். மரணம் இல்லாத தன்மை என்பது படைப்புகளுடைய தன்மைக்கு மாற்றமானது. அல் கலாம். அல்லாஹு தஆலா பேசக்கூடியவன். இந்த பேச்சு என்ற தன்மை படைப்புகளுடைய தன்மைக்கு மாற்றமானது. அல்லாஹு தஆலா எந்த ஒரு நாவும், எந்த ஒரு உதடும், எந்த ஒரு எழுத்தோ, எந்த ஒரு மொழியோ, எந்த ஒரு சத்தமோ எதுவுமின்றி அல்லாஹு தஆலா பேசக்கூடியவன். அல் முஹாலஃபத்துல் ஹவாதீஸ். அல்லாஹு தஆலா அவனுடைய எந்த ஒரு படைப்புக்கும் எவ்விதத்திலும் ஒப்பாக மாட்டான். அவனால் படைக்கப்பட்ட எந்த படைப்புக்கும் எவ்விதத்திலும் அல்லாஹு தஆலா ஒப்பாக மாட்டான். இந்த அல்லாஹு தஆலாவுடைய தன்மைகளை யார் ஒருவர் சரியான முறையில் கற்றுக்கொள்வாரோ அவர்தான் அல்லாஹ்வை சரியான முறையில் ஈமான் கொள்ள முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை சரியான முறையில் ஈமான் கொண்டு அதன் பிரகாரம் அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.